இந்த மாதிரி fill in the blanks கொஸ்டினுக்கு நீங்க செய்யணும்னா முதல்ல என்ன செஞ்சிருக்கணும், vocabularies நான் தந்தது வந்து முடிச்சிருக்கணும். vocabularies நீங்க அந்த page 2 vocabularies நீங்க ஃபுல்லா படிச்சுக்க போனீங்கன்னா page 2 vocabularies நீங்க ஃபுல்லா படிச்சு போனீங்கன்னு சொன்னா இந்த பிரச்சனை விட மாட்டீங்க. ஸ்பெல்லிங் ப்ராக்டிஸ் பண்ற மெத்தட் சொல்லி தந்தேனே அதை படி செய்யுங்க. இது முதல்ல பாருங்க, இது போன பேப்பர்லயும் இது இருக்கு, மெக்கானிக்னு சொல்லி சி போடுது. இரண்டாவது பாருங்க, இது நம்ம போன பேப்பர்ல என்னது ரெண்டாவது மதிக்கலுமா இந்த மெஜிக் இதுல சொன்னது காட்டு மாதிரி என்னென்ன மதிக்கலுமா? இல்ல சார். மதிக்கலாதா? இல்ல சார். ஸ்பெல்லிங் ப்ராக்டிஸ் எத்தனை பண்ணிருக்கீங்க? சார் நீங்க கைக்கு கொஞ்சம் தெளிவில்ல அவங்களாங்க சார். ஸ்பெல்லிங் ப்ராக்டிஸ் எத்தனை பண்ணிருக்கீங்க? 40 சார். அப்ப அதுல 218 நம்பர்ல இருக்குது, சரியா? சரிங்க, உங்களுக்கு காட்டுறேன். நீங்க vocabularies வந்து இன்னும் நீங்க முடிக்கிற பாடே இல்ல, அதை முடிக்காட்டி என்ன பிரச்சனை வரணும் உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்க பாருங்க, நரி TOR விளங்குதானே இது? எஸ் சார். TOR அடுத்து என்ன? NADO. இது சொல்லுங்க, அவன் மூணாவது என்ன? மூணாவதுக்கு என்ன வரும்? டீயா? இங்க இருக்கா? இங்க இருந்தானே கோவம் வரும், சொல்லிட்டேன். இங்க பாருங்க, இங்க இருக்கு ARTIFI. அடுத்து என்ன? TI. அதுதான் சொல்றது, அந்த பேப்பரை வந்து ஃபுல்லா பாடமாக்கணும்னு சொல்லி. அடுத்தது பாருங்க, இதுவும் இருக்கு. இது என்ன? நான்காவது TRETIVE. என்ன இருக்கு? ஸ்பெல்லிங் தான் பாடமாக்கணும்னு சொல்றேன். இந்த வேர்டில் என்ன இருக்கு? கிரியேஷன். கிரியேஷன்ல வர கிரியேட்டிவ் கொண்டு வரும். இது பிரசிடென்ட் தெரிஞ்சு சொல். பிரசிடென்ட் இல்ல, இதுல இல்ல. பிரசிடென்ட். அடுத்தது கலெக்ஷன். என்ன? ஐயாசி கலெக்ஷன். இதெல்லாம் வந்து ஸ்பெல்லிங் ப்ராக்டிஸ் எல்லாம் கூட இருக்கும். படிக்கிறது. அடுத்து இது போன பேப்பர்லயும் பார்த்தேன், நெய்பர். NEIGH. நெய்பர். அடுத்த இது 7வது 95வது. இங்க பாருங்க, எக்ஸ்பீரியன்ஸ். EXPIENCE. என்ன வருது? R. அடுத்தது என்ன சொல்லுங்க?
கேப்டன் ஏ. வெரி குட் கேப்டன். ஓகே, அடுத்தது அடுத்தது தெரியல சார். விப் கிரக்கர்ஸ் கே வருமா? இது முக்கியமானது. கடைசியாவது டிக்ஷனரி. ஸ்டேஜ் 2 vocabulary 50 டைம் பாடமாகி போனதா இது வரும். சரி, இனிமேல் இதெல்லாம் நீங்க ஸ்பெல்லிங் ப்ராக்டிஸ் பண்றதுன்னா இவ்வளவு பென்சில் அதுல நல்லா பார்த்தா இதெல்லாம் உங்களுக்கு வரும். ஓகே, இது மிக்ஸ்ட் ஆப்போசிட் வேர்ட்ஸ். இப்போ முதலாவது பியூட்டிஃபுல்லுக்கு வந்து அக்லி. ஆப்போசிட் பண்ண எது கருத்து சொல்றல? எஸ் சார். பியூட்டிஃபுல்லுக்கு அக்லி. வில்லேஜ்னா இப்போ வில்லேஜ், டவுன். டவுன். வெரி குட். அடுத்தது ஹாப்பி, சேட். எக்ஸ்பென்சிவ். ஓகே, சீப். ரைட். வெரி குட். wrong, ரைட். right. wide, ரோ. நிரோ. narrow. நரோ. அடுத்தது complete the blanks using have has had வச்சு நம்ம யூஸ் பண்ண போறோம். had வந்து present past had. ஃபாஸ்ட். past have has பிரசன்ட். present. okay, they have a big house. past ன்னா past குறிக்கிறதுக்குரிய சில சொற்கள் எல்லாம் வரும். அதெல்லாம் எல்லாத்தையும் வாய்ச்சதுக்கு போறதுதான் உங்களுக்கு அது விளங்கும். மலர், a beautiful frock. மலர்ன்ற ஒரு பெண்ணுடைய பேரு. a beautiful ஒரு அழகான ஃப்ராக் சட்டை. இப்போ இதுக்கு காலத்தை காட்டுற சொற்கள் எதுவும் தந்திருக்காங்களா? இல்ல சார். தராட்டி பிரசண்டா பாஸ்டா? பிரசன்ட். பிரசன்ட். வெரி குட். இப்போ மலர் வந்து சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர். சிங்குலர். அப்ப என்ன வரும்? ஹேஸ். yes, very good. next one, I a small umbrella. I நான் a small umbrella ஒரு சிறிய umbrella வந்து in my childhood என்ன சிறிய கால பகுதியில் நான் சிறு வயசா இருக்கும் போது. இது காலத்தை காட்டும் சொற்கள் எதுவும் வந்திருக்கா? சிறிய காலம் சார். சிறு வயது. சிறு வயது. வெரி குட். அப்ப என்ன சொல்வாரு? had. வெரி குட். அடுத்து ராம் அண்ட் வினோ மெனி புக்ஸ். ராம் டைம் வினோட்டையும் மெனி பல வகையான அதிகமான புக்ஸ் புத்தகங்கள். அப்ப வந்து காலத்தை காட்டுற சொற்கள் எதுவும் இருக்குதாங்க? இல்ல சார். இல்ல. அப்ப என்ன வரும்? இது சப்ஜெக்ட் சிங்குலரா ப்ளூரலா? ப்ளூரல். ப்ளூரல். அப்ப என்ன வரும்? have. அடுத்து மை அங்கிள். என்னுடைய அங்கிள் 2 cars. 2 கார்கள். காலத்தை காட்டுற சொற்கள் இருக்கா? இல்ல சார். இல்ல. அப்ப என்ன வரும்? has. வெரி குட். அடுத்தது we many problems. வீண நாங்கள் மெனி பல வகையான நல்ல அதிகமான ப்ராப்ளம்ஸ் பிரச்சனைகள். என்ன காலத்தை காட்ட சொற்கள் இருக்கா? இல்ல சார். அப்ப என்ன வரும்? have. ஓகே, இப்ப இதுல ஒரு சின்ன விஷயம் நீங்க படிக்கணும். என்னன்னு சொன்னா பிரசன்ட்னா ஏம் இஸ் எல்லாம் வந்து பிரசன்ட். பாஸ்ட் வந்து வாஸும் வேர்வும். ஃபியூச்சர் வந்து வில் பி. இப்போ பிரசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர்ல வந்து காலத்தை காட்டுற சொற்கள் இருந்தா நம்ம அதை மதிக்கணும். எந்த காலத்து சொல்லி. இப்போ நேற்றுன்னா காலத்தை குறிக்கிறது சொல்லி இருக்கு பாஸ்ட். ஃபியூச்சர்னு என்ன? எதிர்காலம், நாளை. என்ன? நாளை, எதிர்காலம். எதிர்காலத்துக்கு நம்ம சொல்லலாம். அப்போ பிரசன்ட்டுக்கு நம்ம ஏம் யூஸ் பண்ற இடத்த இல்லாட்டி இஸ் யூஸ் பண்ற இடத்த ஆ யூஸ் பண்ணுவோம் பிரசன்ட்டுக்கு. பாஸ்ட்டுக்கு நாம வாஸ் வர் யூஸ் பண்ணுவோம். ஃபியூச்சருக்கு நாம என்ன யூஸ் பண்றது? will be.
வில் பி யூஸ் பண்ணுவோம். இங்க பாருங்க ஏம் வந்து என்னத்துக்கு வரும்? ஐக்கு வருமே. கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ இங்க பாருங்க அண்டர்லைன் த கரெக்ட் வேர்ட்ஸ். அண்டர்லைன் த அண்டர்லைன் த Underline the correct கரெக்ட் words. வேர்ட். காலத்தை காட்டாத சொற்கள், காலத்தை காட்டுற சொற்கள் இல்லாட்டி அது பிரசன்ட். என்ன? காலத்தை காட்டுற சொற்கள் இல்லாட்டி அது present. பிரசன்ட். இல்லாட்டி எதிர்காலமா, எதிர்காலம்னா ஃபியூச்சரா, இல்ல கடந்த காலமா பாஸ்டாண்டு காட்டுறதுக்கு காலம் காட்டுற சொற்கள் வரும். சரியா? Okay, sir. ஓகே, இப்ப பார்ப்போம். இப்ப தியா, இங்க பாருங்க தியான் இருக்கு. இஸ் ஆர் சம் லிட்டில் கோட்ஸ் இன் த கார்டன். இஸ் சம்னா கொஞ்சம், லிட்டில்னா சிறிய, கோட்ஸ்னா ஆடுகள், இந்த கார்டன். சரியா? இப்போ இது Okay, sir. ரெண்டுல ஒன்று வருமான்னு சொல்லி நாம இப்ப என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். இஸ் நாம ஒன்றுக்கு பயன்படுத்துறியா இல்ல அதிகமானதுக்கு பயன்படுத்துறியா? அதிகமானதுக்கு sir. Sorry. ஒன்றுக்கு. ஒன்றுக்கு. இஸ்தற்கு. ஆவன்னா ஒன்று. பல. நிறைய. அப்போ இங்க இஸ்லடி ஆக்கு முன்னுக்கு தியார் இருந்தா, இப்ப தியாரிசா தியாராவா வரும்னு நம்மளுக்கு குழப்பம் இருந்தா அடுத்தது பார்க்கணும். எங்கள இருக்கிறது? இங்க இருக்கிறது. தியாரிசா தியாரான்னு வந்தா இது ஒருமையா பன்மையான்னு எங்க பார்ப்போம்? இஸ்லடி ஆக்கு பக்கத்துல வர சொல்லதான் பார்க்கணும். அப்ப சம் லிட்டில் கோட்ஸ், சம் வந்து கொஞ்சம், அது சம்ம மட்டும் கொஞ்சம் என்னன்னு சொல்லணும். லிட்டில்னா சிறிய. அப்ப இதுல வந்து சொற்கள் இல்லை, தேர் சொற்கள்னு சொல்லுவோம் நம்ம, அதான் தேவையில்லாது. அதுகள் வந்து இல்ல, கோட்ஸ் இருக்கு. கோட்ஸ்னா என்ன? ஆடுகள். ஆடுகள். எஸ் வந்தா ஆடுகள். இது ஒன்றா அதிகமானது? ஒன்றா அதிகமானதா? அதிகமானது. 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 அப்ப இங்க தியார் இஸா தியார் ஆவா? யாரா. ஓகே, இங்க பாருங்க தே ஒன்ட்டுன்னு வந்திருக்கு. நம்ம கன்ட்ராக்ஷன்ல படிச்ச எது சேரும் போது ஒன்ட்டுன்னு வரும்? Not. வில் நோட் சேரும் போது. ரெண்டும் சேருக்கலாம். என்ன செய்ய போதும்? Won't. ஒன்ட் வர போகுது. வில் பி என்ன? Will be. வில் பி என்னதுக்கு சொல்றது நாம? ஃபியூச்சருக்கு Futureக்கு. வில் பி சொல்லுவோம். ஆனா ஒன்ட் வந்து என்னது சொல்றது நாம? ஒன்ட் இரண்டு என்ன சேரும் போது ஒன்ட்டாக மாறுது. வில் நாட் சேரும் போது என்ன செய்யுது? ஒன்ட்டு வருது. ஒன்ட்டு வருது. அப்ப இங்க பாருங்க வில்லுங்கிறது சொல் வந்தா ஃபியூச்சர் என்ன? Will என்ற சொல் வந்து future. ஃபியூச்சர். ஆனா இங்க வில் பி வந்திருக்கு. இங்க வில் மட்டும் வந்திருக்கு. நொட்டும் வில்லும் நொட்டும் வந்து இதுல நம்ம நொட் எடுத்துட்டாலும் வில் வந்திருக்கு. இங்க வில் பி இருக்கு, இங்க வில் மட்டும் இருக்கு. அப்ப இங்க வில் பியா வில் நொட் வில் மட்டும் வருமான்னு பாக்குறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா பாருங்க, உதாரணம் பாருங்க. ஐ வில் பிளே, ஐ வில் பி, நாளை நான் விளையாடுவேன் எப்படி சொல்ற? ஐ வில் பிளே டுமாரோன்னு சொல்லுவோம். ஐ வில் பிளே என்ன சொல்ற? ஐ வில் பிளே டுமாரோ. டுமாரோ. ஐ வில் பி பிளே டுமாரோன்னு சொல்றியா? இந்த வசனம் வந்து என்ன? என்ன சார்? ஐ வில் பி பிளே டுமாரோன்னு சொல்றியா? இல்ல. இல்ல. இது பிள்ளை. ஐ வில் பிளே டுமாரோ என்றால் என்ன? சரியான விட. சரியா? இப்போ நம்ம இதை அழிச்சு போட்டோம். இதுல நெகட்டிவ் என்ன இருக்கு? ஐ வில் பிளே வந்து
நெகட்டிவ் வந்து ஐ வில் நாட் பிளே. ஐ வில் நாட் பிளே. நெகட்டிவ் வந்து என்ன? I will not I play. will not play. பாசிட்டிவ் கொஸ்டின் சொல்லிடலும், அவங்களால சொல்லிடலும். நம்ம ஹேவ் ஹேஸ் எல்லாம் படிச்ச மாதிரி தான். இப்ப இங்க என்ன, இங்க எப்படி வரப்போகுதுமா, வில் வந்து முன்னுக்கு போக போதும். நம்ம தேவையோட நம்ம பாடமா படிக்கலாம். போறேன். அப்ப இங்க பாருங்க, ஐ வில் பிளே டுமாரோ, ஐ வில் நாட் பிளே டுமாரோன்னு வரும். இப்ப இங்க பாருங்க, வில் நாட்டுக்கு பக்கத்துல என்ன வந்திருக்கு? Play. பிளே. Play. பிளேங்கிறது வந்து ஒரு வினைச்சொல். பிளேங்கிறது வந்து பிளேங்கிறது வந்து என்ன? வினைச்சொல். ஒரு வினைச்சொல். வினைச்சொல். ஆனா இங்க பாருங்க, he will be a student. இதான் சரி. he will be a student. அப்ப will be க்கு பக்கத்துல will be வந்தா அங்க ஒரு வினைச்சொல் இருக்க மாட்டாது. எப்படி? will be வந்து அங்கால ஒரு வினைச்சொல் இருக்காது. நம்ம நோட்ஸா படிக்கல, செகண்ட் முதல் வரும். நம்ம நோட்ஸா படிக்கல பார்ப்போம். will be வந்தா அங்க வினைச்சொல் வராது. ஆனா will இல்லாட்டி will not வந்தா என்ன வரும்? வினைச்சொல் வரும். வரும். அப்ப இங்க பாருங்க, they want or will be come. come வந்து வினைச்சொல்ல வினைச்சொல் இல்லையா? வினைச்சொல். 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 அப்ப will வருமா will be வருமாண்டா எப்படி நம்ம பார்க்கணும்? அதுக்கு அங்கால வர சொல் வினைச்சொல் பார்க்கணும். வினைச்சொல் இருக்கா? கம் வந்து ஓ ஓ, அப்ப will not வருமா இல்லாட்டி will be வருமா? will not. இங்க இருக்கிற இதான் வரும். ஏன் will be வந்தாங்கள என்ன வராது? ஒரு வினைச்சொல் வினைச்சொல் வராது. வராது. வினைச்சொல் வராது. அடுத்து பாருங்க, was வந்திருக்கு. was வந்து பிரசன்டா பாஸ்டா? was வந்து பிரசன்டா பாஸ்டா? கிரேட் 6 இது. இங்கேயும் இங்க பாருங்க, was வந்து என்ன? Past. was வந்து past. verb வந்து என்ன? past. Past. அப்போ was-உம் verb வந்து past. was வந்து என்னத்துக்கு நம்ம ஒருமைக்கு யூஸ் பண்றேன், பன்மைக்கு யூஸ் பண்றேன்? ஆறாம் ஆண்டு இது நம்ம நினைவுபடுத்தணும். எப்படின்னா was-உம் verb வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், past. விலங்குல கழிக்கிறது. yes sir. அப்ப டக்குனு சொல்லுங்களேன். okay sir. was-உம் verb-உம் வந்து என்ன? pastல வா. yes sir. அது ஞாபகம் வச்சிருக்கணும். அப்ப ரெண்டும் பாஸ்ட்னா என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னா, ஒருமையா சிங்குலரா ப்ளூரலாண்ட பிரச்சனை வரும். சரியா? okay sir. இப்ப நம்ம எது சிங்குலர் எது Okay, sir. ப்ளூரல் எப்படி மதிப்போம்? was சிங்குலரா ப்ளூரலா? இப்ப எப்படி மதிப்போம்? இதுல எத்தனை எழுத்துக்கள் இருக்கு? 3 இருக்கு. 3 இங்க 4 4. அப்ப இதான் என்ன? கூட. அப்படித்தானே? yes sir. அப்ப இது வந்து என்ன இருக்க போகுது? ப்ளூரலா எடுப்போம். இதுதான் கூட இருக்கிறது ப்ளூரல். plural. அப்ப இது என்ன? singular. Singular. இப்ப பார்ப்போம். there are a phone. இது நம்ம அடுத்த கிளாஸ் நோட்ஸா படிப்போம். அதுக்கான நோட்ஸா படிக்க தேவையில்லை விட்டுறோம். there are a phone yesterday. இப்போ என்ன இது சிங்குலர் ப்ளூரல் தானே பயன்படுத்துறேன். அப்போ there வந்து இருக்கு, அங்கள வந்து சொல்ல என்ன? a phone. ஏன் yes sir. a phone இது சிங்குலரா ப்ளூரலா? singular. Singular. அப்ப எது வரப்போகுது? was வரப்போகுது. Was. வரப்போகுது. ஓகே, இது நம்ம படிச்சது இது ஆல்ரெடி.
ஆ இஸ் வந்து என்ன பிரசன்ட். ஆ இஸ் வந்து present, பிரசன்ட். ஆ வந்து ப்ளூரலா சிங்குலரா? plural, Plural. இஸ் வந்து singular, சிங்குலர். அப்ப ஆ ஹி யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்டா, இஸ் ஹி யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்டா? இஸ் வந்து சாரி ஹி யூஸ் பண்றோம், ஹி வந்து சிங்குலரா ப்ளூரலா? singular, Singular. அப்ப இங்க என்ன இஸ் வர போதா லா வர போதா? ஆ ஹி யுவர் ஸ்டூடெண்ட், ஆ யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்டா, இஸ் ஹி யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்டா? is Is. your he best friend, இஸ் ஹி யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். தே தே வந்திருக்கு was in Kandy in 2015. இங்க தே வந்திருக்கு. தே வந்து தேக்கு பக்கத்துல வருமா was வருமான்னு பார்க்கணும். எப்படி இது ப்ளூரலா சிங்குலரா? plural, was வந்து singular, சிங்குலர். தே வந்து என்ன சிங்குலரா ப்ளூரலா? they வந்து plural, ப்ளூரல். அப்ப தே were தே was they were தே were. வெரி ஓகே. அடுத்தது தேர் இஸ் ஆ. இஸ் ஆ வந்து பிரசன்டா பாஸ்டா? present, பிரசன்ட். இஸ் வந்து சிங்குலரா ப்ளூரலா? singular, ஆ ஆ வந்து plural, ப்ளூரல். இப்ப தியாருக்கு பக்கத்துல இஸ்ஸோ ஆ வந்தா இல்லாட்டி ஓஸ் வேர் வந்தா, எனக்கு தியாருக்கு பக்கத்துல என்ன வந்தாலும் இங்க இருக்கிற யாரு வந்தாலும் கவனமா இருக்கணும். எப்படின்னு சொன்னா சிங்குலரா ப்ளூரலான்னு மதிக்கணும். தியாக்கு இசும் வரும், தியாக்கு ஆவும் வரும். ஆனா இஸ் வருமா ஆ வருமான்னு எப்படி மதிப்போம்? அங்கட வர சொல்ல பார்க்கணும். என் ஆர்ட் எக்ஸிபிஷன் அல்லது என்னே வந்திருக்கு. என் வந்தா நம்ம ஒன்றுக்கு பயன்படுத்துறியா இல்ல அதிகமானது பயன்படுத்துறியா? ஒன்றுக்கு சாரி பலகு, பல இருக்கு. 1000 சைவரல கறிக்கு நேரத்துல Cyber. சைவர். 1,00,000 சைவரல வைக்கினா சைவர், Cyber. அப்படி நீங்க போறா. சரியா? நம்ம கஷ்டப்பட்டு இவ்வளவு நாளைக்கு படிச்சு வந்துட்ட அப்படி சைவரால பெருக்கிட போறான். ஓகே சார். அப்போ தேர் இஸ் என். என் போட்டிருக்கு என்ன? he is a it is an egg. it is an egg. அப்போ இங்க வந்து எத்தனை? ஒன்றா பலதான்? இது 3ஆம் ஆண்டு எடுத்துக்காட்டி. ஒன்று. ஒன்று, அப்போ ஒன்று. ஒன்றுண்டா ஈஸ்வரமா வருமா? Is. சரி. சரியா? ஓகே. அடுத்து இப்படி எல்லாம் கொஸ்டின் வரும். இதெல்லாம் தனியே ஒரு பாடமா நம்மளால ரொம்ப 2 பாடம் இல்ல. ஒரு சில பிராக்டிஸ்களை வச்சா நம்ம என்ன செய்யணும்? நம்ம திரும்ப திரும்ப இந்த மாதிரி கொஸ்டின்கள் செய்யக்கல உங்களுக்கு பிடிபடும். இதெல்லாம் எங்க இருக்கும் தெரியுமா? நீங்க புக்கெல்லாம் வாசிக்கணும். புக்ல ஓகே எல்லாம் சார். வசனங்கள் எல்லாம் சேர்த்தான் இதுகள் வாரமா இருக்கும். அப்போ இங்க நம்ம இங்க 2வது பாப்போம். ஓகே. இப்ப 5th ஒன் இதை சொல்லுங்க பாப்போம் எப்படி நம்ம வரப்போகுது. முதலாவது என்ன செய்வோம்? நம்ம ஹூங்கிற கேள்விய போடுவோம். அடுத்து வாட். ஹூங்கிற வட்ட போடும். ஹூங்கிற வந்து யாரு? அடுத்து சரி நம்மளுக்கு எதை போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம்? ஹி, வேற போதும். அடுத்தது பட் வேர்ப் வேற போகுது. வினை சொல்லுது. Is. இஸ். இஸ், My best My- friend. வெரி குட். இங்க இதெல்லாம் பார்ப்போம். ஓகே. இங்க பாருங்க. கிவ் கொடு, யூண்டா நீ, கேனுண்டா முடியும், லிட்டில்ண்டா சிறிய, ஐண்டா நான், ஏண்டா ஒன்று, லிஃப்ட். இப்ப இங்க கொஸ்டின் மார்க்ல முடிஞ்சிடும். கொஸ்டின் மார்க்ல முடிஞ்சிடும். அப்ப
என்ன மாதிரி ஒரு கொஷின் வேர்டை கொண்டு என்ன செய்யணும், ஆரம்பிக்கப்படணும். அப்போ ஹூங்கிறத கொண்டு நேரத்துல ஆரம்பிக்கப்பட மாட்டாது, கொஷின் வேர்டுன்னு போடணும். கொஷின் வேர்டு எப்படி அடிக்கலாம், டபிள்யூஹெச் கொஷின் வேர்டா இருக்கலாம். இல்லாட்டி டூ டஸ் டிட் இந்த மாதிரி ஒரு கொஷின் வேர்டா இருக்கலாம். அல்லது கேன், மே, இது எல்லாம் ஒரு கொஷின் வேர்டா இருக்கு. இதெல்லாம் ஒரு லிஸ்டே இருக்கு. நம்ம எவ்வளவு நேம் அது இருக்கு, நம்ம அந்த உங்களுக்கு காட்ட நேரத்துல படிச்சது. என்ன இருக்கு, இது பாடமாகும். கொஸ்டின் வேர்ட் வந்து எத்தனையா பிரியுது, எஸ் ஓ கொஸ்டின் பிரியுது, டபிள்யூஹெச் கொஸ்டின் பிரியுது. அப்போ கொஸ்டின் மார்க்ல முடியுதாம்டா என்ன செய்யணும், இங்க ஏம், இஸ், ஆர், வாஸ், சரியா, டூ, டஸ், டிட், ஹேவ், ஹேட், ஹேஸ், மே, கேன், இந்த மாதிரி டபிள்யூஹெச் கொஸ்டின்லாம் கொண்டு என்ன செய்யணும், ஆரம்பிக்கப்படணும். இது நம்ம நேரத்துல படிச்சிருக்கோம். அப்ப இப்ப சொல்லுங்க அப்போ கொஸ்டின் வேர்டு வரணும், என்ன கொஸ்டின் வேர்ட் போடலாம், Can. கேனை கொண்டு போடணும். கண்ணு உஷாரு. அடுத்து வந்து வளமையா வர மாதிரி தான் வரணும். எப்படி வரப்போகுது, ஒரு சப்ஜெக்ட் வரப்போகுது, அல்லது யாருன்ற கேள்வியை போட போறோம். இங்க யாருன்ற இருக்க போகுது, யூ. அங்க யூ போடலாம். கேன் யூ, இവിടുത്തെ கேன் ஐ தான் வரணும். நான் ஏன்னு சொல்லித்தரேன். கேன் ஐ, இവിടുത്തെ நம்ம ஐயத்தான் எடுக்கணும், யூ எடுக்க இயலாது என்று சொல்லித்தரேன். அடுத்து வந்து என்ன, வட்டை போடணும். வட்டை போட என்ன வருது, What? You. எது எது வேறு, என்ன வேறு, Give. கிவ் கிவ் Give. கிவ். இங்க கிவ் வந்தா, கிவ்ங்கிறது வந்தா எப்படி வசனம் பெறும் தெரியுமா, கிவ் சம்திங் டு சம்வன், அல்லது கிவ் சம்வன் சம்திங். எப்படி வசனம் அமைப்பாடு சொன்னா, கிவ்ங்கிறது வந்துட்டா என்ன, கிவ்ங்கிறது வந்துட்டுன்னு சொன்னா சம்திங் ஏதாவது சொல்லணும். சரியா, ஏதாவது. அப்ப ஏதாவது புக்ஸ், கிவ் a புக். அடுத்த வந்து என்ன வரும், டு வரும். give a book to someone, give a book to me, அல்லது give a book to ராஜா, அப்படி வரும். இல்லாட்டி எப்படி வரும் சொன்னா, give someone, அந்த someone யாரு, இங்க ராஜா, வர சம்திங் என்னது, சம்திங் என்ன, a book. விளங்குதா? ஓகே சார். என்ன படிப்பு தான் இது. இதுக்கெல்லாம் தனியா பாடம் இல்லம்மா, நம்ம பிராக்டிஸ் பண்றதை பொறுத்தான் பாரு. சரியா, அப்ப என்னன்னு எப்படி பாருங்க, ஒரு விஷயத்த படிச்சா திரும்ப அதை ஞாபகம் வச்சிருக்கணும். கிவ்னு வந்துட்டு அடுத்து சம்திங், சம்திங்ல என்ன, டூ வந்திருக்கு, அதே டூவை போடுவோம். சம்வன் யாராவது, ராஜா. அடுத்து கிவ், அதே கிவ் வந்துட்டு சம்வன் யாராவது, ராஜா, சம்திங் வந்துட்டு டூங்கிறது என்ன செய்யல, இங்க வரல. அப்ப இங்க கிவ் வந்தா டூங்கிற நேம் இருக்கா, டூங்கிற சொல்ல நேம் இருக்கா. இப்ப கிவ்ங்கிறது ஒன்று வந்தா இல்ல. இல்ல. அப்ப முதலாவது சென்டென்ஸ் அமைப்பு வருமா, ரெண்டாவது சென்டென்ஸ் அமைப்பு வருமா, ரெண்டாவது. அப்ப இங்க ஐ கிவ், அப்ப ரெண்டாவது யாருன்ற கேள்விக்குரிய விட இருக்கா,
Q, Ju, வெரி குட். கிவ் யூ. Ju, இனி என்ன அடுத்த சத்தத்தை குறையுமா? சத்தத்தை குறை. அடுத்து வந்து என்ன? ஒன்று இருந்தா வரும், பன்மெண்டா வராது. அப்ப இங்க இருக்கா? இருக்கு. இருக்கு. அப்போ வரும். அடுத்து வந்து என்ன? அப்ப இங்க பாருங்க, கிவ் சரி, யூ சரி, கேன் சரி, ஐ சரி, லிட்டில் லிட்டில், லிஃப்ட் வரும். லிட்டில் லிஃப்ட். அப்போ இங்க ஏன் நம்ம ஐ போடல, அடுத்து நீங்க யூ போடலன்னு சொன்னா கேன் யூ கிவ் ஐ வராது. கேன் யூ கிவ் ஐ வராது. கேன் யூ கிவ் மீ வரணும். இது உங்களுக்கு அடுத்த பாடம் நான் சொல்லி தருவேன். அப்ப இந்த அதால நம்ம என்ன செய்ய மாட்டோம். கேன் ஐ கிவ் யூ லிட்டில் லிஃப்ட்னா நம்ம இடத்த சொல்ல வேண்டும். இதை நம்ம அடுத்த கிளாஸ்ல மிச்சத்தை பார்ப்போம். ஓகே, இதை பாருங்க. Select suitable answer and fill in the blank. Yes, please. ஓம். விக்டர் ஒரு ஆள பேரு. இந்த கிளாஸ் வகுப்பறையில. எஸ் தே ஆர். ஓம் அவர்கள் தான். நோ ஐ கான். இல்லை என்னால் முடியாது. தந்திருக்கோம். இதை வச்சு நிரப்ப போறோம். இஸ் இட் யுவர் புக்? இது உன்னுடைய புத்தகமா? அப்ப விட வந்திருக்கு என்ன? எஸ் இட் இஸ். இப்ப would you like cake அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கு கேக் சாப்பிட விருப்பமா? உங்களுக்கு கேக் சாப்பிட விருப்பமா? இப்ப இவிடத்த would you like, பாருங்க, would you like ன்னு சொன்னா என்ன வரணும்? விருப்பமான்னு கேள்வி வந்தா விருப்பமா would you like ன்னு ஆரம்பிக்கப்பட்டா would you like ன்னு ஆரம்பிக்கப்பட்டா இரண்டு விட தான் வர வேண்டும். ஒன்று நோ தேங்க்யூ அல்லது எஸ் ப்ளீஸ். நோ தேங்க்யூ அல்லது எஸ் ப்ளீஸ் என்ன வரணும்? would you like ன்னு ஆரம்பிக்கப்பட்டால். விளங்கிட்டா? விடவாரன்னு சொன்னா அப்ப இங்க நீ விட இருக்கா? எஸ் ப்ளீஸ் இங்க இருக்கு. விளங்குதா? எஸ் ப்ளீஸ் இருக்கு. கேன் யூ பிளே கிரிக்கெட்? கேன் யூ பிளே கிரிக்கெட்? இங்க கேனை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. கேன் யூ முடியுமா? விட எப்படி வரலாம்? நோ ஐ காண்ட். நோ ஐ காண்ட். நோ ஐ காண்ட். ஹூ இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்? ஹூ இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்? ஹூண்டா என்ன அர்த்தம்? யார். அப்ப என்ன வரும்? விக்டர். விக்டர் நல்ல பேரு. இப்படிதான் நான் இலங்கையாக்கள பேரெல்லாம் தர மாட்டேன் எக்ஸாம் பேப்பர்ல. வெவ்வேறு என்ன பேரு விட்ட இருக்குமே நிறைய பேர். ஓகே, வியாராதே நவ். வியாண்டா இந்த கிளாஸ். வெரி குட். வியாண்டா இந்த வியாண்டா எங்கே? எப்படி சொல்லணும்? இந்த கிளாஸ் சொல்லணும். சரியா? அடுத்த ஆதே பிளேயர்ஸ். ஆதே பிளேயர்ஸ் என்ன? எஸ் தே ஆர். எஸ் தே ஆர். ஓகே, வெரி குட். இப்போ என்ன செய்யணும்னா புலதண்டை கிளாஸ் வந்து இப்ப உங்களோட ஸ்பெல்லிங் ப்ராக்டிஸ் இது vocabularies இருக்கு தானே?